එවගේම උතුරු සහ නැගෙනහිර පළාත්වල வடக்கு கிழக்கு பகுதிகளில் கடந்த காலங்களில் இடம்பெற்ற யுத்தங்களினால் அதிகமானோர் தங்கள் குடியிருப்புகளை வீடுகளை இழந்தனர். வீடுகளை இழந்தவர்களுக்காக வீடுகளை மீள நிர்மாணிப்பதற்காக பல்வேறு சந்தர்ப்பங்களில் வேலை திட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டன. ஆனாலும் இன்னமும் வீடுகளை இழந்த 13,069 குடும்பங்கள் எஞ்சியிருக்கின்றார்கள். பல்வேறு சந்தர்ப்பங்களில் வீடுகளை இழந்த 13,069 குடும்பங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அவர்கள் அனைவரும் 550 சதுர அடி அளவிலான புதிய வீடுகளை அமைத்துக் கொடுப்பதற்கு அரசாங்கம் என்ற ரீதியில் தீர்மானித்திருக்கின்றோம். முந்தைய வீடுகளின் சதுர அடி அளவு குறைவாக இருந்தாலும் அதனால் கிடைக்கும் வீடுகளில் உள்ள வசதிகள் குறைவாக இருக்கின்றது என்ற விமர்சனங்களும் கடந்த காலங்களில் காணப்பட்டன. இவை அனைத்தையும் கருத்தில் கொண்டு அதிக இட வசதிகளுடன் கூடிய புதிய வீடுகளை நிர்மாணித்து வழங்கவும் அதற்காக ஒதுக்குகின்ற நிதியை அதிகரிக்கவும் அரசாங்கம் தீர்மானித்தது. யுத்த கால பகுதியில் வீடுகளை இழந்த அந்த 13,069 பேருக்கு புதிய வீடுகளை ஒதுக்கும் யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. වෙන්කරන ඒ යෝජනාව කැබිනට් මණ්ඩලය අනුමත කරා. දැන් මෙතන තියෙන මේ 13,000 இந்த 13,069 பேருடன் யுத்தத்தில் வீடுகளை இழந்தவர்களின் எண்ணிக்கை நிறைவடையுமா அல்லது மீண்டும் எதிர்காலத்தில் வீடுகள் அமைக்க வேண்டுமா? ගුවක් ඉදිරියේදී කරන්න වෙයිද? දැන් මේකෙ මිතාම් පැහැදිලිව කියනවා ඒ සඳහා පවුල් 2,77,167කට 2,77,167 குடும்பங்களுக்கு நபர்களின் எண்ணிக்கையில் 9,19,450 பேர் மீள்குடியேற்றப்பட்டுள்ளதாக தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. வீடுகளை இழந்த எஞ்சியவர்களுக்கே வீடுகள் நிர்மாணிக்கப்பட உள்ளன. அதன் பின்னர் வீடமைப்பு வேலை திட்டங்கள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்படும். யுத்தத்தினால் மாத்திரமல்ல, குறைந்த வருமானம் ஈட்டுபவர்களுக்காக முன்னெடுக்கப்படும் கொழும்பில் அமைக்கப்படவுள்ள வீட்டுத் திட்டம், மலேக மக்களுக்கான வீட்டுத் திட்டம் போன்றவை தொடர்ந்தும் முன்னெடுக்கப்படும். அதேபோன்று வீடமைப்பு அமைச்சினால் குறைந்த வருமானம் ஈட்டுபவர்களுக்கு வீடுகளை நிர்மாணிக்கும் வேலை திட்டம் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகின்றது. නිවාස ඉදිකිරීම අමාත්‍යාංශයෙන් අඩු ආදායම් ලාභී අයට නිවාස හදා දීමේ ව්‍යාපෘතියක් ලංකා පුරාම ක්‍රියා